ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் ஆஃப் Unbox. இன்னைக்கு நம்ம லாவாவில் அக்னி 5Gன்னு ஒரு ஃபோன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஃபோனை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அக்னினா நெருப்புன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஃபோனோட ஸ்பெக்கை பார்த்தாலும் நெருப்பு மாதிரி தான் இருக்குது. இந்த லாவா அக்னி 5G வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாலேயே மேக் பண்ணி டிசைன் பண்ண ஃபோனு. ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யாருன்னா சைனா ஃபோன் வெறுக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் ஒன்று கிடச்சிருக்கு. இந்த லாவா அக்னி 5G இந்த ஃபோனோட ஸ்பெக்கு, பிரைஸு, எப்போ அவைலபிலிட்டி, இந்த ஃபோனை வாங்கலாமா, ஒர்த்தான்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த லாவா அக்னி 5G ஃபோனோட ஸ்பெக் பற்றி பார்ப்போம். இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.78 இன்ச் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. வித் 2.5D கர்வ்டு ஸ்க்ரீன் வந்து கொடுக்குறாங்க. இது இல்லாமல் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் வந்து இந்த ஃபோன் தராங்க. அப்புறம் இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080x2460 ரெசல்யூஷன் வந்து தராங்க. இதோட PPI பார்த்தீங்கன்னா 396 PPI வந்து தராங்க. அப்புறம் இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் Dimensity 810 ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு 11 OSல கிளியர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு UI போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட மெமரி பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB ஸ்டோரேஜில் கொடுக்குறாங்க. ஒரே ஒரு வேரியண்ட்ல தான் ரிலீஸ் ஆகுது. இதில் வந்து மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் இருக்கு. அப் டு 256GB வரைக்கும் நீங்கள் வந்து இதில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதோட பேட்டரி பற்றி பார்த்தோம்னா 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. வித் 30 வாட்ஸ் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து சப்போர்ட் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 90 மினிட்ஸ்ல வந்து உங்க போன் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகும்னு சொல்றாங்க. எவ்வளவு நேரம் நிக்குது எல்லாம் வந்து கையில போன் கிடைச்ச பிறகுதான் தெரியும். பார்ப்போம். அப்புறம் அதர் ஃபீச்சர்ஸ்னு பாத்தீங்கன்னா டியூவல் 5G சப்போர்ட் இருக்கு. அப்புறம் 4G சப்போர்ட் இருக்கு. வோல்ட் சப்போர்ட் இருக்கு. அப்புறம் வைஃபை இருக்கு. அப்புறம் ப்ளூடூத் பாத்தீங்கன்னா வெர்ஷன் 5.1 ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக்கும் இருக்கு. அப்புறம் இது வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. ரொம்ப சூப்பராகவே ஒர்க் ஆகும்னு சொல்றாங்க. அப்புறம் ஃபேஸ் அன்லாக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா ஃபாஸ்டஸ்ட் ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட கேமரா வந்து பார்ப்போம். பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் AI குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. வித் டியூவல் LED ஃபிளாஷ் லைட் இருக்கு. இந்த பிரைமரி கேமராவோட அப்பேச்சர் பார்த்தீங்கன்னா f1.79 அப்பேச்சர் இருக்கு. அப்புறம் இது இல்லாம 5 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் டெப்த் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 60 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட அப்பேச்சர் பார்த்தீங்கன்னா f2.0 இருக்கு. இதுல வந்து வித் ஸ்கிரீன் ஃபிளாஷும் இருக்கு. அப்புறம் வீடியோ பார்த்தீங்கன்னா 1080pல தான் எடுக்க முடியும். அப்புறம் கேமரால அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா அல்ட்ரா HD மோட் இருக்கு. இந்த மோட்ல வந்து நீங்க 108 மெகா பிக்சலுக்கு நீங்க வந்து போட்டோ வந்து எடுத்துக்கலாம். இது இல்லாம சூப்பர் நைட் ஷாட் இருக்கு. AI மோட் இருக்கு. அப்புறம் பியூட்டி மோட் இருக்கு. மேக்ரோ மோட் இருக்கு. ப்ரோ மோட் இருக்கு. HDR மோட் இருக்கு. போர்ட்ரேட், ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், ஃபில்டர்ஸ் நிறைய இருக்கு. இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இந்த கேமரால இருக்கு. அப்புறம் இந்த போனை வாங்கலாமா வேணாவா, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பத்தி பார்ப்போம். அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ப்ராசஸர் வந்து Dimensity 810 ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. வித் 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் இருக்கிறதுனால கேமிங்ல லேக் ஆகிறது இருக்காது. ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். அப்புறம் மல்டி டாஸ்கிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது இல்லாம உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு 11 கிளியர் OS வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட கேமரா அவைலபிளா இருக்கிற எல்லா கேமராவும் லென்ஸும் இதுல இருக்கு. அதனால உங்களுக்கு வந்து இது இல்லை அது இல்லைன்னு எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சல் இருக்கிறதுனால கேமரா குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்கிறதுனாலையும் கேமரா குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரி, இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. வித் 30 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு சார்ஜிங் பிரச்சனை இருக்காது. இந்த அட்வான்டேஜஸ்லாம் உங்களுக்கு ஓகேனா இந்த ஃபோனை நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். அப்புறம் இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து 209 கிராம்ஸ். இதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கு. கையில் கொஞ்சம் ஹெவி ஃபீல் வரலாம். அப்புறம் இதோட குவாலிட்டி, இப்போ லாவா வந்து இந்தியாலேயே இந்த ஃபோனை மேக் பண்ணுறதுனால இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால நீங்கள் நல்லா ஹெவி கேஸ் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொரில்லா கிளாஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ப்ரொடக்ஷனும் இருக்குது இந்த ஃபோனில். அப்புறம் கடைசியாக இதோட ப்ரைஸ் வந்து பார்ப்போம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா
கிட்டத்தட்ட மிட் ரேஞ்சுக்கும் ஹை எண்டுக்கும் நடுவில் இன்பிட்வீனில் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19,999 ருபீஸ்க்கு வந்து இந்த 8GB RAM 128GB வந்து தராங்க. ப்ரைஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நல்ல ஸ்பெக் வச்சு இந்த ப்ரைஸ் கொடுக்கறது சூப்பர் தான். அப்புறம் இந்த ஃபோன் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், லாவா ஸ்டோர், அப்புறம் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லாம் வந்து சேல் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த ஃபோன் வந்து எப்போ சேல்ஸ்க்கு வருதுன்னா நவம்பர் 18 அன்னைக்கு வந்து இந்த ஃபோன் வந்து சேலுக்கு வருது. ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் பார்த்தீங்கன்னா லாவா வெப்சைட்டில் நீங்கள் இந்த ஃபோன் வந்து இன்னிலேருந்து 18 அதுக்குள்ளே நீங்கள் ப்ரீ புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 2000 ரூபாய் வரைக்கும் ஆஃபர் தராங்க. அப்போது இந்த ஃபோனோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17,999 தான் வருது. அதுக்கு நீங்கள் வந்து 500 ருபீஸ் வந்து நீங்கள் ப்ரீ பேமெண்ட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு 17,999க்கு இந்த ஃபோன் வந்து ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.